இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் தான் பார்க்க போறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைல்ல செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம செய்ய போற மட்டன் வறுவல் வந்து நல்லா சூப்பரா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். வாங்க ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி இல்லைன்னா புதினா இலைப்பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது மாதிரி 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி, புதினா இலைப்பொடி, கோதுமை மால்ட் இதுல மூணுத்துல எது வேணாலும் நீங்க வந்து 2 வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க. 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி, முளைக்கட்டிய கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம். இந்த 4த்துல 3 வந்து உங்களுக்கு 100 கிராம் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு புதினா இலைப்பொடி 100 கிராம், மல்லி இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குல்ல, கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம், இதோட சேர்த்து புளிச்சக்கீரை 100 கிராம். அதுல 4 வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 5 உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 7000க்கு மேல நீங்க மசாலா பொருட்கள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மால்ட் 100 கிராம், வெயிட் லாஸ் கஞ்சி, கொள்ளு வெயிட் லாஸ் முளைக்கட்டிய கஞ்சி இருக்கு இல்லையா, அது 100 கிராம், அதுக்கப்புறம் பாவக்காய் பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை 100 கிராம். இந்த 6மே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெகா ஆஃபரா இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே வெப்சைட்ல உங்களுக்கு காட்டாது. அந்த ஆஃபரோடது என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து அமுச்சு விட்டுருவேன். நீங்க வந்து தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இதுவும் நல்ல பயனுள்ள ஆஃபர். உங்களுக்கு வாங்கி பாருங்க. இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இது வந்து கொஞ்சமா சூப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே வறுத்துக்குவேன். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, 1/4 ஸ்பூனோட கம்மியா சோம்பு சேர்த்துக்குவோம், ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்குவோம், 5-6 மிளகு சேர்த்துக்குவோம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். மட்டன்ல செய்யறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு எல்லாமே வதக்கிக்கணும். இதுக்கு வந்து ஒரு 12 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யலாம். இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லேசா வதக்குனீங்கன்னா போதும். ஏன்னா சூப்புக்கு அப்படியே இதை மட்டனும் வேக வச்சு எடுக்க போறோம்ன்றதுனால லேசா வதக்குனீங்கன்னா போதும். மட்டனோட சேர்த்து இது வேகும் போது நல்லா இருக்கும். பாருங்க, 3/4 பதம் அளவுக்கு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதுல ஒரே ஒரு தக்காளி போடுறேன். சின்ன தக்காளியா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுல கொஞ்சம் சூப்பும் எடுத்துக்குவோம் அப்படிங்கறதுனால உப்பு கம்மியாவே போட்டுக்குங்க. பாருங்க, ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை இதுல சேர்த்துடலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு மட்டனை வந்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா உருண்டு வந்துருச்சு பாருங்க. பாருங்க, இந்த மட்டன் சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. மட்டன் வந்து 1/4 அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி இருந்தா போதும். அதுக்கும் வந்து உங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியா வச்சுட்டாலும் மட்டன் வந்து நல்லா வேகாது. பாருங்க, இப்ப குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். இது 4 விசில் வந்துட்டு 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மட்டன் வறுவல் செய்யறதுக்கு ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சி முக்கில் ஒரு இதழ் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூனோட கம்மியா ஜீரகம், இதுலயே கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இதுலயே ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய், இது வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவோம். 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுல வந்து ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கொஞ்சமா கருவேப்பிலை, இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸா. தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம், ஏன்னா இதுல தக்காளி வெங்காயத்துல இருக்க தண்ணியிலேயே நம்ம பாருங்க. மட்டன் பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. மட்டன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு சூப்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா இதுல இருந்து இந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா சூப்பு தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம வறுவலுக்கு இந்த அளவுக்கு தண்ணியே போதும். இதுல மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டிருக்கிறதுனால அப்படியே குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுல மல்லி இலையும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கலாம். சூப்பா வைக்கிறதுக்கு பதில் இதுல ஒரு 4-5 பீஸ் வந்து மட்டன் பீஸும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பையும் சாப்பிட்டுட்டு இந்த மட்டனையும் எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னா அப்படி எடுத்து வச்சுக்கலாம்.
ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதுக்கு மசாலா ரொம்ப போட வேண்டாம். ஒரே ஒரு கல்பாசி, ஒரு சின்ன பீஸ் பட்டை மட்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து வெங்காயம் 1.5 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல நம்ம இந்த விழுதை சேர்த்துடலாம். இது எல்லாமே பச்சையா தான் அரைச்சோம் அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம். பாருங்க, இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல வேண்டாம், ஏன்னா எல்லாமே பச்சையா சேர்த்துக்கிறதுனால இதுலயே காரத்தன்மை இருக்கும். ஆனா 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போதும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இந்த மட்டனையும் இதுல சேர்த்துடலாம். பாருங்க, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுலயே இந்த சூப்பு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், நல்லா தட்டை வச்சு இப்படி மூடிடலாம். லேசா ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வைங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இப்போ அது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மட்டன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு வாயில கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மசாலோட சேர்ந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இன்னும் 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுல நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை அப்படியே தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மட்டன் வறுவல் இது. இது நல்லா செமி கிரேவியா இருக்கும். சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். நல்லா வெங்காய சாம்பார்லாம் வச்சுக்கிட்டு இந்த மட்டன் வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் அட்டகாசமா. பாருங்க, நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பரான மட்டன் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு நல்ல ஒரு மட்டன் வறுவல் தான் செஞ்சிருக்கோம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அதே நேரத்துல இந்த மட்டன் வறுவல் ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். மசாலாலாம் ரொம்ப தேவை கிடையாது. ரொம்ப அருமையா இருக்கும். மசாலா நிறைய போடல, ஆனா இது மட்டன் வறுவல் நல்லா அட்டகாசமா இருக்கும். நீங்க வெங்காய சாம்பார் வச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வெறும் ரசம் வச்சுட்டு கூட, தயிர் வச்சுட்டு கூட நீங்க இந்த மட்டன் வறுவலை வச்சுட்டீங்கன்னா இதை சாதத்துல போட்டு பிடிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசம் தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மட்டன் வறுவல் நீங்க செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.